ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பாருங்கள், சண்டேன்றதுனால நான் மார்னிங் மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி செஞ்சேன். ஸோ அந்த பிரியாணி கொஞ்சம் அப்படியே மீந்துடுச்சு. ஸோ இப்போது ஈவினிங்கு பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டுருங்க. ஸோ அதனால் இது ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு நம்ம அதுக்கு முன்னாடி இந்த அடுப்பெல்லாம் ரொம்ப பால்லாம் டீலாம் பொங்கி ஊற்றி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாமே எடுத்து சிங்கில் போட்டுட்டு நம்ம இது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ பாத்திரத்தெல்லாம் நம்ம தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து ஃபஸ்ட்டு சிங்கில் போட்டுக்கலாம். இவ்வளோ பாத்திரம் இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே நான் இப்போது கழுவணும். ஏன்னா சண்டேன்றதுனால காலிலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ இப்போ ஈவினிங் மணி 5 ஆகிடுச்சு. ஸோ அதனால் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் வந்திருக்கேன். ஸோ இப்போது நல்லா சபீனா போட்டுட்டு நல்லா இந்த அடுப்பு எல்லாத்தையும் நல்லா இந்த ஸ்பாஞ்சு வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கவுண்டர் டாப்பையும் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். சபீனா போட்டு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தேய்ச்சிட்டு ஸோ அதுக்கப்புறமா அதே மாதிரி இந்த டைல்ஸ்லலாம் கொஞ்சம் எண்ணெய்லாம் இருந்துச்சு. வீக்லி ஒன்ஸ் தான் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுவேன், சண்டே மட்டும்தான். ஸோ அதனால் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா சபீனா போட்டு நல்லா இது எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம தொடச்சி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டவல் வச்சுட்டு நான் இதுக்குன்ட்டு தனியாக ஒரு டவல் வச்சுருப்பேன். இது பார்த்திங்கன்னா பழைய தலைகாணி ஓரெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த கவர் எல்லாத்தையும் வேஸ்ட்டு பழையசெல்லாம் எடுத்துகிட்டு தூக்கி போட மாட்டேன். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணிப்பேன், கரித்துணியாக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கப்புறமா பாருங்கள், இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக இந்த டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்து தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துடலாம். ஸோ இது சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு மறுபடியும் அதே டவலில் கவுண்டர் டாப்பு அதுக்கப்புறம் அடுப்பு கேஸ் எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ பாத்திரம் தேய்க்கலாம். ஸோ பாத்திரம் இது பாருங்கள், இந்த டப்பு நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த பாத்திரத்தெல்லாம் நம்ம கழுவி தேய்ச்சி எடுத்துடலாம். பாருங்கள், தேய்ச்சிட்டு ஸோ இதில் ஃபுல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த சிங்க் எல்லாத்தையுமே கழுவிட்டு ஸோ இந்த கிளாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி மறுபடியும் ஒரு வாட்டி புழிஞ்சிட்டு நல்லா ஃபுல்லாக தொடச்சி எடுத்துருவோம். தொடச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் அலசி அந்த இது மேலேயே நான் போட்டுடுவேன். டாப் மேலே போட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அது அடுத்தடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இந்த டப்பு பாருங்கள். ஸோ இது வழியாக நம்ம கவுத்து வச்ச தண்ணி எல்லாமே வடிஞ்சு சிங்க்குக்கு போய்டும் டைரெக்டாக. ஸோ ஸ்பூன் போகிறதுக்கு தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பாத்திரத்தெல்லாம் கழுவி அடுப்பெலாம் தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பு செட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதை நம்ம செட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள், ஸ்நாக்ஸ் என்ன செய்கிறதுன்னு யோசித்தேன். எப்போவுமே பஜ்ஜி போண்டா வடை இது மாதிரி தான் செஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்ட்டு நான் மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை யோசிச்சு பார்க்கும்போது இதில் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ சக்கரவள்ளிக்கிழங்கு நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு பாருங்கள், இதில் சக்கரவள்ளிக்கிழங்குக்கு அதை எடுத்து வச்சுட்டு இப்போது இந்த மரவள்ளிக்கிழங்குல மட்டும் நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இதை இப்போது ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுடுவோம். ஸோ அந்த மண்ணெல்லாம் ஊறி நம்மளுக்கு க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இது ஃபுல்லாக அந்த தோல் எல்லாமே நம்ம இந்த மாதிரி கத்தியால் உரித்து எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி உரித்து எடுத்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கழுவி அதை சுரண்டி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி உரித்து எடுக்கணும். ஏன்னா இந்த ஸ்நாக்ஸுக்கு நம்ம இப்படி தான் செய்யணும். நான் வடையும் போண்டாவும் தான் இதில் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பார்க்குறீங்களா? இதில் வடை செய்யலாம், போண்டா செய்யலாம். ஸோ வாங்க, க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஆவி காட்டுற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு அதை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவேன் தண்ணியை. அதுக்கு முன்னாடி ஒரு இட்லி ஊற்றுற பிளேட் எடுத்து அதில் எல்லாத்துலேயுமே ஆயில் தடவி வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஆயில் தடவி நம்ம சைடில் எடுத்து வச்சுருவோம் இதை ஒரு ஓரமாக. அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஸோ இப்போது இந்த கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மரவள்ளிக்கிழங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு சீவல் வச்சு சீவி இது மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு தேங்காய் துருவல் போல் இருக்கும். இந்த மாதிரி துருவி எடுத்துகிட்டு இப்போது அந்த இட்லி தட்டு தண்ணி கொதித்த உடனே அடுப்பில் வச்சுட்டு அந்த இதில் வச்சுட்டு நம்ம இப்போது இது எல்லாத்தையுமே அந்த இட்லி தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி எடுத்து
இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது அப்படியே நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து சர்க்கரையும் தேங்காயும் போட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட கொடுக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து இதில் வடையும் போண்டாவும் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இதை நல்லா ஆற விடுவோம் கொஞ்சம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து லேட் ஆகிடுச்சின்றதுனால பஜ்ஜி ரெடிமேட் போண்டா எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே கடலை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு, தனி மிளகாத்தூள் போட்டு, உப்பு சீரகம் இது எல்லாமே போட்டுட்டு நம்ம மாவு கலக்குவேன். ஸோ இன்றைக்கி டைம் ஆனதுனால ஸோ இது ரெடிமேட் போண்டா மிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஆச்சி தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த மாவில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி போண்டாவை நம்ம போகிறதுக்கு பதிலாக கொஞ்சம் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு நறுக்குன வெங்காயம், 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் சோம்பு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆயில் சூடு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு பக்கம் சூடாகட்டும். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஆயிலில் நம்ம ஊற்றி நல்லா சிம்மில் வச்சு அது எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்குங்க. இந்த மரவள்ளிக்கிழங்குக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி அதில் வந்து உப்பு இருக்கும் அந்த பஜ்ஜி போண்டா மாவில். அதனால் 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடியும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உப்பு நீங்கள் பார்த்து போட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த மரவள்ளிக்கிழங்கெல்லாம் நம்ம ஆவி காட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் கையை வந்து என்ன பண்ணுங்கள், தண்ணியில் நனைச்சிக்கிட்டு இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டையாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ உருண்டை பிடிச்சி இந்த மாவுலேயே நீங்கள் டிப் பண்ணி எடுத்து நம்ம எண்ணெயில் போட போகிறோம். ஸோ இப்போது இது பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எடுத்து இந்த மாவுலேயே போட்டு வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொன்றா நம்ம செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரியே அந்த மாவில் எவ்வளோ பிடிக்குமோ, அந்த கடாயில் நம்ம எண்ணெயில் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி அதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை போட்டு நல்லா டிப் பண்ணி ஆயில் வந்து இப்போ சூடாயிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஆயிலில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா அந்த ஆயிலில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ஆயிலில் ஒவ்வொன்றா சேர்த்து எடுத்துருங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. நல்ல மரவள்ளிக்கிழங்குல நல்ல ஒரு சத்தான ஒரு கிழங்கு. ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வெந்தவுடனே இதை எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு போண்டா, மரவள்ளிக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே பார்த்திங்கன்னா நான் வடையாக வந்து தட்டி இது மாதிரியும் நீங்கள் அப்படி சப்போஸ் உங்களுக்கு போண்டா போட பிடிக்கலன்னா இது மாதிரி நீங்கள் அப்படியே வந்து ராவாக தட்டி நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா ஒரு வடை மாதிரி இருக்கும். இதுவும் வந்து டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரே மாவு தான், ஆனால் வெரைட்டியாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி செஞ்சாலுமே இது டேஸ்ட்டு. ஆனால் வடை வந்து வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும், போண்டா வேறு மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பாருங்கள், நம்ம பக்கத்துலேயே வந்து டீ ரெடி பண்ணிடலாம். ஸோ அது வேகிறதுக்குள்ளே நம்ம பால் அடுப்பில் வச்சுட்டு நம்ம டீ போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டீ போட்டு எடுத்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பால் அடுப்பில் வச்சுட்டேன் இந்த அடுப்பில். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வடையும் வெந்துடுச்சு. ஸோ இந்த வடையெல்லாம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ பக்கத்தில் நம்ம டீயும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈவினிங் ஸ்நாக்ஸு சண்டேன்றதுனால ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்ஷு. நல்ல சூப்பரான ஒரு போண்டாவும் வடையும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.